ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். இது நவராத்திரி சீசன், அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி சீசன். ஜிஎஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கார்களுக்குமே ப்ரைஸிங் வந்து குறைஞ்சிருக்கு. எந்தெந்த வண்டிகளுக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற ரீல்ஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து கொண்டு வந்திருப்பேன். எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து எனக்கு பர்டிகுலர்லி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கைலாக். ஸ்கோடா கைலாக்ல ஓகே 1,10,000க்கு மேலேயே வந்து குறைஞ்சிருக்கு. அது டாப் லெவல் வேரியன்ட்ஸில் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேயே வந்து அவ்வளோ குறைஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு பர்டிகுலர்லி வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு பட்ட ஒரு வேரியன்ட் தான் இன்றைக்கி நான் வந்து ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்னேச்சர் வேரியன்ட். ரெண்டாவது வேரியன்ட் சிக்னேச்சர் வேரியன்ட், அதாவது செகண்ட் பேஸ் லெவல் வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதில் ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா 10,95,000க்கு அவைலபிளாக இருந்துச்சு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங். அப்படின்னு இருக்கும்போது ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா முன்னே இருந்தது 13,80,000 கிட்ட என்னமோ இருந்துச்சுங்க. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ப்ரைஸிங் வந்து 95,000 ரூபாய் குறைஞ்சிருக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் மட்டுமே. எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 9.99 lakhs எக்ஸ்ஷோரூமுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்கோடா கைலாக்கோடைய சிக்னேச்சர், அதாவது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோடைய ஆரம்ப நிலை வேரியண்ட். ஓகே, ஸோ சூப்பரான ஒரு டீலாக இருக்கும் இது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இதில் என்னென்ன பர்டிகுலரான ஹைலைட் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வண்டியோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9,99,900 ஒன்லி. ஓகே, அதனால ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னாலுமே நீங்கள் வந்து 12 லட்ச ரூபாய்க்கு உள்ளேயே வந்துடுது இந்த வண்டி. ஸோ 11,80,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வருதுங்க. அசத்தலான ஒரு டீலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த வண்டியில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஸ்கோடா கைலாக் சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த எஸ்ஜிஏ ஸ்கோடா கார்ஸ் கோயம்புத்தூர் ஷோரூம். ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ட்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் இன்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ வாங்க இப்போ இந்த சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு குயிக்கான ஒரு வாக் அரவுண்ட் பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஸ்கோடா கைலாக் காம்பேக்ட் எஸ்யூவியோடைய செகண்ட் லெவல் சிக்னேச்சர் வேரியண்ட். ஆனால் ஆட்டோமேட்டிக் ரேஞ்சோடைய என்ட்ரி லெவல் வேரியண்ட் இதுதான். இந்த வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா கைலாக் லான்ச் ஆனதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ப்ரைஸிங் குறைஞ்சதுனால டிமாண்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. 12 லட்ச ரூபாய்க்கு உள்ள உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கோடா கார் வித் டர்போ பெட்ரோல் என்ஜின் வித் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸ், 5 ஸ்டார் சேஃப்டி, பத்தாததுக்கு உங்களுக்கு வந்து டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஓட வரக்கூடிய ஒரு வண்டிங்க. இந்த ஒரு டீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. செமையான இம்ப்ரெசிவான ஒரு ஃபேக்டராக இருக்குது. வாங்க இந்த வண்டியில் என்னென்ன இருக்குங்கிறத குயிக்காக உங்களுக்கு வந்து ப்ரஷ் அப் நான் காமிச்சிடுறேன். முதல் விஷயம் நம்ம வந்து என்ஜினை பற்றி பேசுவோம். ஸோ என்ஜினை பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின். இந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 115 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 178 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ அ 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ்ன்னு இருக்கும்போது செமையான ஸ்மூத்தான கியர் பாக்ஸ் இது. ஏற்கனவே நம்ம வந்து குஷாக்லையும் ஸ்லாவியாலையும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துருக்கோம். மைலேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இருக்கும்போது சிட்டி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு எப்படியும் பொறுமையாக ஓட்டிங்கன்னா ஒரு 11லேருந்து 12 வரைக்கும் எடுக்கலாம். ஹைவேஸ்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18, 17 அந்த ரேஞ்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ நல்ல செமையான கியர் பாக்ஸ். போலோ காலத்துலேருந்து இந்த ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து சூப்பர். ஓகே, இப்போ இந்த வண்டியோடைய குயிக்கான ப்ரஷ் அப்னு பார்த்தீங்கன்னா இது சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி. ஓகே, இந்த வண்டியோடைய காம்படிஷன் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா XUV 3XO அண்ட் டாடா நெக்ஸான் அந்த மாதிரி கார்கள் இருக்குது. ஆனாலும் பெஸ்ட் பில்டு குவாலிட்டி, அது மட்டும் இல்லாமல் சிறந்த சேஃப்டி ரெக்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி இந்த ஸ்கோடா கைலாக்குக்கு இருக்குங்க. ஓகே, ஸோ ஸ்கோடாவுடைய ட்ரெடிஷ்னல் லுக் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய ஒரு மினி கோடியாக் மாதிரி இருக்குது இந்த வண்டி பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு லுக் உங்களால் ஃப்ரண்ட்டில் பார்க்க முடியும். எல்இடி மல்டி ஃபங்க்ஷன் டிஆர்எல்ஸ் மேலே வருது. இதுவே வந்து இண்டிகேட்டர்ஸ் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸும் கிடைக்குது. லோ பீம், ஹை பீம் ரெண்டுமே எல்இடிஸ் தான் கொடுக்குறாங்க. தென் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் சிக்னேச்சர் பட்டர்ஃப்ளை ஃப்ரண்ட் கிரில் கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் கீழே இந்த எக்ஸ் ஷேப்டு கிளாடிங்கோட சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் எஸ்யூவியோட லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கல்ப்டட் பானட் லுக்கும் உங்களால் பார்க்க முடியும். இந்த பவர் பல்ஜ், அந்த நல்ல சூப்பரான கிறிஸ்ப் ஷார்ப் லைன்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஓகே, தென் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த டிப்பிக்கலான ஸ்கோடாவுடைய டிசைன் லாங்குவேஜ் உங்களால் பார்க்க முடியும். இந்த வேரியண்ட்லேருந்தே, அதாவது ரெண்டாவது வேரியண்ட்லேருந்தே கைலாக்கில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வருது. 16 இன்ச் சிங்கிள் டோன் சில்வர் அலாய் வீல்ஸ்.
பார்க்குறதுக்கு இதுவுமே நல்ல ஒரு கிளாஸியான யூரோப்பியன் டிசைனில் வருது, அதுவும் ஒரு ஹைலைட். அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி கலர்டு வார்விஎம்ஸ், பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் அதெல்லாம் இருக்குது. எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே மிரர்ஸில் உங்களுக்கு கிடச்சிருது. வண்டியோடைய ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ரைட் சைடில் இருக்குது. காரணம் இது ஒரு ப்ராப்பர் யூரோப்பியன் இது டிசைன் லாங்குவேஜ். ஓகே, தென் மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரெயில்ஸ். இது வந்து ஃபைபர் டைப் ரூஃப் ரெயில்ஸ் தான். இது மேலே உங்களால் லோடு ஏற்ற முடியாது, லோடு ஏற்றக்கூடாது. சன்ரூஃப் இல்லை, பட் இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு ஒரு ரெகுலர் ஆண்டனா ஒன்று கிடச்சிருது. ஸோ இந்த வண்டியில் ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன டைப் எல்இடி பார்ஷியல் எல்இடி டைல் லேம்ப்ஸ் கிடைக்குது. இருந்தாலும் பார்க்குறதுக்கு கிறிஸ்பாக அந்த டிபிக்கல் ஸ்கோடாவுடைய டிசைன் லாங்குவேஜ் உங்களால் பார்க்க முடியும். தென் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோடா அப்படிங்கிற அந்த லெட்டரிங் வந்து போல்டாக சென்டரில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. வண்டி ரியர்லேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாஸியாக நீட்டாக இருக்குது. டிபிக்கல் ஸ்கோடாவுடைய டிசைன் லாங்குவேஜ் உங்களுக்கு பார்த்தாலே புரியும். என்னென்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் இல்லை, ஆனால் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் விண்ட்ஷீல்டு டீஃபாகர் இருக்கிறது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த செகண்ட் லெவல் வேரியண்ட்லேருந்து, அதாவது ஆட்டோமேட்டிக்கோடைய பேஸ் வேரியண்ட்லேருந்து. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்டில் இல்லை, ஆனால் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் ரியர் பம்பரில் கிடைக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் வண்டியோடைய எக்ஸ்டீரியர் ஹைலைட்ஸ். வண்டி என்னதான் இது ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியாக இருந்தாலும் டிப்பிக்கலான ஒரு ப்ராப்பர் ஹை குவாலிட்டி ஸ்கோடா ப்ராடக்ட். ஸோ வாங்க இப்போது கேபினுக்குள்ளே பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோடைய கேபின் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு யூரோப்பியன் டிசைன் உங்களால் பார்க்க முடியும். அதே லேயர்ட் தீம், லேயர்ட் கான்செப்ட் ஏற்கனவே இந்த சிக்னேச்சர் வேரியண்ட் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ஃபர்ஸ்ட் திங், சாவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளிப் கீ வருது. ஓகே, ரிமோட் ஃப்ளிப் கீ. இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பட்ட கீயாக இருக்குது. நல்ல ரிமோட் ஃப்ளிப் கீ இருக்குது. உங்களுக்கு வந்து பூட் அன்லாக்கிங் ஃபங்க்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க, ரிமோட் பூட் அன்லாக். ஸோ அதுவும் வந்து ஓகே. ஓகே, டிபிக்கல் ஸ்கோடாவுடைய கீ. தென் இன்டீரியர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் நீங்கள் பார்க்கலாங்க. ஓகே, இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டுக்கான லீவர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு வசதியான ஆப்ஷனாக இருக்கும். ஹைட் நீங்கள் எப்படி வேணாலும் ஏற்றிக்கலாம், இறக்கிக்கலாம். சீட்டோடைய அப்போல்சரின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் வருது. பட் இருந்தாலும் நல்ல குவாலிட்டி சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான ஒரு பெரிய சீட் டிசைன். ஓகே, யாருனாலும் இந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டாக இருக்குது. தென் 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. ஸோ எல்லா வேரியண்ட்லேயுமே 6 ஏர் பேக்ஸ் உண்டு. சீட்டுக்குள்ளேயே ஏர் பேக்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆத்தரைஸ்டான ஏர் பேக் கம்பேட்டபிள் சீட் கவர்ஸாக நீங்கள் போட்டுக்கிறது பெட்டர். நார்மலான சீட் கவர்ஸ் தயவுசெய்து போடாதீங்க, ஏர் பேக்ஸ் ஓப்பன் ஆகாமல் போயிடும். ஓகே, தென் அதுக்கு அடுத்தது இங்கே டிரைவர் டோர்லன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீச்சர்ஸ் ஆக்சுவலி நிறையா ஆட் பண்ணிட்டாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வார்விஎம் மிரர்ஸும் வந்து இருக்குங்க. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷன் இல்லையே தவிர உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பர். தென் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் வீல்லையே அந்த க்ரோம் ஹைலைட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்து செம ப்ரீமியமாக ஆக்கியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ வாங்க அப்படியே உள்ளே உட்காருவோம். ஓகே, ஸோ இதுதான் டேஷ்போர்டுடைய வியூ. ஒரு நல்ல ரிச்சான ஒரு யூரோப்பியன் டைப் வெஹிக்கிளோடைய ஒரு கேபின், ஸ்கோடாவுடைய டிபிக்கல் டிசைன் லாங்குவேஜ் இதுதான். ஆனால் வந்து இப்போ குஷாக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த கைலாக்கில் இந்த டிசைன் இன்னும் ஒரு லெவல் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸ், மல்டிபிள் டெக்ஸ்சர் மெட்டீரியல்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, டேஷ்போர்டில் இங்கே மட்டும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 டெக்ஸ்சர் இருக்குது பிளாஸ்டிக்லேயே. இங்கே ஸ்கோடா அப்படின்னு கொடுத்துருக்கிற அந்த எம்பாசிங்கோட அந்த ஒரு பேனல் வருது. மொத்தம் 5 டெக்ஸ்சர்ஸ் உங்களால் டேஷ்போர்டில் மட்டுமே பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. தென் இந்த கைலாக் பொறுத்தவரை அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தவிர உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் இந்த வேரியண்ட்லேருந்தே இருக்குங்க. இன்ஃபேக்ட் எல்லா வேரியண்ட்லேயுமே இருக்குது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீலை வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே தரக்கூடிய ஒரே ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி இதுதான் இப்போதைக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, சூப்பர். இப்போ வண்டியை வந்து ஆன் பண்ணலாம் வாங்க. ஸோ கீ ऑन करो. ஓகே, ஆன் பண்ணால் டிஸ்பிளேஸ் இப்படி தான் இருக்குது. இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து டச் ஸ்க்ரீன் சிஸ்டமும் கிடைக்குது. இது சின்ன சைஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. 4மே ஸ்கோடா பிராண்டோடைய ஸ்பீக்கர்ஸ். இது ஒன்று நார்மலாக இருந்தாலுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டியும் உண்டு. என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் இல்லை. மற்றபடி உங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு பென்ட்ரைவ் கனெக்டிவிட்டி, அதுக்கு வந்து இது ஒயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டி, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பென்ட்ரைவ் ஸ்லாட், இங்கே A டைப் USB ஸ்லாட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அது வந்து சூப்பர்.
தென் ஏசின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசி இல்லை, மேனுவல் ஏசி தான். பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ரொம்ப ஈஸி டு யூஸ், யாருனாலும் வசதியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுன்னு இருக்கும்போது ஹில் ஹோல்டர் சிஸ்டம் இன்பில்ட்டாகவே வந்துடுது, அதுவும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. அதை தவிர உங்களுக்கு டயர் ப்ரெஷர் வார்னிங் சிஸ்டமும் இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க எல்லா வேரியண்ட்லையுமே, வார்னிங் சிஸ்டமோட சேர்த்து, அது ஒரு ஹைலைட். கூடவே என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர், ஓகே, அதுவும் உண்டு. சிக்னலில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஃபியூவல் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் யூஸ்வலான வைப்பர் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ரைட் சைடில் வருது. இது ஜெர்மன் வண்டின்னு இருக்கும்போது ரைட் சைடில் இருக்குது. அதே இண்டிகேட்டர்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குங்க. ஓகே, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலும் கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. காரணம் இது ஆட்டோமேட்டிக் மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல். அது வந்து நீங்கள் ஹைவேஸில் போகும்போது ஒரு ஸ்பீடை செட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ரிலாக்ஸ்டாக பீஸ் ஆஃப் மைண்டாக வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, தென் மீதி விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் வீலோடைய ரைட் சைடில் ஹெட்லாம்புக்கான ஸ்டாக் இது ரோட்டரி நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலர் இங்கே இருக்குது, 0, 1, 2, 3 லெவலுக்கு. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இந்த பட்டன்ஸ் மூலமாகவும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பட்டன்ஸ் மூலமாகவும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அல்லது இங்கே ஸ்டீரிங்லேயே இருக்கிற இந்த பட்டன்ஸ் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் கவர்டு, டிரைவிங் டைம், ரேஞ்ச், மைலேஜ் எல்லாமே இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ், இதில் என்னென்ன வேணும் உங்களுக்கு அதெல்லாமே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். டிரைவிங் டேட்டா, வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ். ஓகே, ரொம்ப நீட். தேவையான எல்லா விஷயங்களும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கியர் லீவர், இந்த கியர் செலக்டருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் பாக்கெட் உண்டு. ஓகே, நல்ல பெரிய பாக்கெட், ஒரு 3-4 ஃபோன் இடத்துல வச்சுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு சி டைப் சார்ஜிங் போர்ட்லாம் இல்லை, பட் இருந்தாலும் இட் இஸ் ஓகே. இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு மேனுவல் மோட்ஸும் இருக்குது. நீங்கள் டி போட்டுட்டு திரும்ப ஒரு தடவை ஸ்லாட் பண்ணிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட், திரும்ப பண்ணிங்கன்னா டி மோட். அதை தவிர ரைட் இப்படி தள்ளி விட்டுட்டு ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்கலாம் கியர்ஸ். ஓகே, இதுவுமே சூப்பர். மீதி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆம்ரெஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் கிடைக்குது, ஸ்லைடிங் ஃபங்க்ஷனோட வருது, சாஃப்டாகவும் இருக்குது. உள்ள நல்ல ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்ன ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலான ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ். ஸ்கோடாவை பொறுத்தவரை க்ளவ் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். கூலிங் வசதியோடு இந்த வேரியண்ட்லேயே இருக்குங்க, சூப்பராக இருக்குல்ல. கூலிங் ஃபங்க்ஷனோட இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கிது, இது ஒரு பெரிய ஹைலைட். அதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா டோர்ஸ்லையுமே 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸும் இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஓவரால் டிசைன், ஓவரால் ஃபீலே கொஞ்சம் நல்லாவே இருக்குது. பில்ட் குவாலிட்டி, அந்த சவுண்ட் கேட்குறீங்களா, ஸ்கோடாவுடைய டிபிக்கல் சவுண்டு. ஓகே, ஸோ சூப்பரான சவுண்டுங்க இது. அப்படியே ஜிங்க் அப்படின்னு ஒரு அந்த ஒரு வால்ட், இன்னும் பேங்க் வால்ட்டை மூடுற மாதிரி அவ்வளோ செம சாலிடாக இருக்குது. டோரே நல்ல வெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, தென் இங்கே க்ரோம் டோர் ஹேண்டில் பார்க்கலாம். டோர்லேயுமே பல டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. ஆம்ரெஸ்ட் கை வைக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதுவும் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. குவைட் நைஸ். ஓகே, ரைட், இப்போ என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுவோமா? மைல்டாக 2500 ஆர்பிஎம்க்கு மேலே அழுத்தும் போது மட்டும்தான் அந்த நோட் வருது. கதவை மூடிட்டிங்கன்னா அதுவும் இல்லை. கதவை மூடிட்டிங்கன்னா ஒன்றுமே கேட்குறதில்ல. மைல்டான ஒரு நோட், அவ்வளோதான். ஓகே, தென் ஃபைனலாக ரியர் சீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா டே நைட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. கேபின் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து எல்இடிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பர். ஃப்ரண்ட்டுக்கு 2 இருக்குது ரியரில், ஆனால் சேட்லி லைட்டிங் எதுவும் இல்லை. ரியரில் இருக்கிறவங்கெல்லாம் அரவிந்த் சாமி ஆகிவிட்டார்கள், அதனால் ரியரில் லைட்டிங் தேவையில்லைன்னு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் இருக்குது. அதை தவிர இது சன் வைசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க கோ டிரைவர் சைடுக்கு மட்டும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஆக்சுவலி நல்ல ஃபீச்சர்ஸோடு வருது இந்த சிக்னேச்சர் வேரியண்ட். நான் இப்போ எண்ணி பார்க்கும்போது பல ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி குட் அப்படின்னு நினைக்கிறேன். வண்டி ஓடுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆட்டோமேட்டிக். இப்போ ரியர் சீட்டுக்கு போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்கோடா கைலாக் ஒரு நல்ல சாலிடான காம்பேக்ட் எஸ்யூவி. காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு இருக்கும்போது சப் 4 மீட்டர், அதாவது 4 மீட்டருக்கு உள்ளே தான் வருது. ஸோ இந்த வண்டியோடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அளவுக்கு சேமாக தான் இருக்க போகுது, 4 மீட்டருக்கு உள்ள. அப்படின்னு இருக்கும்போது டிரைவர் சீட் வந்து என் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். நீரும் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலி டீசெண்டாக இருக்குது.
இது வந்து ரொம்ப சிறந்த ஸ்பேஷியஸான ஒரு வண்டின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து எனக்கு வந்து இடிக்கல. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு. என் ஹைட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 6 அடி வருவேன் நானு. அப்படின்னு இருக்கும்போது எனக்கு இது தேவையான அளவுக்கு நீளம் இருக்கு. பிரச்சனை இல்ல. ஹெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்ல. வண்டி கொஞ்சம் ஹைட்டான அந்த காம்பேக்ட் எஸ்யூவி டைப்ல, டால் பாய் டைப்ல தான் இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது நல்ல ஹெட்ரூம் இருக்கு. பிரச்சனையே கிடையாது. மெயினா எனக்கு இந்த வண்டியில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது எனக்கு என்ன சொல்லட்டுங்களா? தை சப்போர்ட். 2 பேர் உட்கார்றாங்க அப்படின்னா, இந்த முழங்காலோடைய, இந்த முட்டியோடைய பின்பகுதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த சீட்டு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது தை சப்போர்ட் ரொம்ப அருமையா இருக்கு. செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. சீட்டிங் போஸ்டருமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரொம்ப வசதியா இருக்குங்க. எல்லாமே தானா கைக்கு வருது. ஒரு மாரி உட்கார்ந்துட்டோம்னா, அப்பா! இது நமக்கான சீட்டு அந்த மாரி ஒரு ஃபீலிங் தருது. நல்ல கம்ஃபர்டபுளான சீட்டிங் டிசைன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். தை சப்போர்ட் பர்ட்டிகுலர்லி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஆனா, அது ஆன் த ஃபிளிப் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நடுவுல உட்கார்றவங்களுக்கு அகலம் கொஞ்சம் கம்மி. ஓகே. சீட்டோடைய அகலம், கேபினோடைய அகலம் கொஞ்சம் கம்மி தான். அப்படின்னு இருக்கும்போது, ஒரு குழந்தை வேணா உட்காரலாம். 2 அடல்ட்ஸ், ஒரு குழந்தை அப்படின்னு வேணா உட்காரலாமே தவிர, 3 பேர் இந்த இடத்துல உட்கார்ந்தாங்கன்னா, கொஞ்சம் ஸ்குவீஸா தான் இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஃபீலிங். மேலும் இன்னொரு விஷயம், இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ் இருக்கு. இந்த வேரியண்ட்லயே ரியர் ஏசி வென்ட்ஸும் இருக்குங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. கூடவே பார்த்தீங்கன்னா, 2 சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸும் இங்க பின்னாடி குடுக்குறாங்க. சி டைப். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்பேஸை கம்மி பண்ணி விட்டுருது. ஸோ நடுவில் உட்கார்றவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்கார்றோம். அது மாதிரி தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலுக்கு நடுவில் தான் அடிக்குது. ஸோ அது ஒரு விஷயமா அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேர் உட்காந்தாங்கன்னா ரியர் சீட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இருந்தாலும் 3 பேர் உட்காடுறீங்க அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. 3 பேருக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் 3 கொடுக்குறாங்க. 3 ஹெட்ரெஸ்ட் இங்கே பார்க்க முடியும். 3மே நல்ல அட்ஜஸ்டபிளான டைப்பில் தான் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸும் வந்துடுது. ஸோ சேஃப்டியை பொறுத்தவரை அது ஓகே. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் இருக்குது. 6 ஏர் பேக்ஸுமே இங்கே சீப்லர் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ சேஃப்டியை பொறுத்தவரை அதுவும் கவலையாக இருக்க போகிறதில்ல. பில்ட் குவாலிட்டி சாலிடாக இருக்குது. பிரச்சனையே இல்லை. இங்கே அடிஷ்னல் ஸ்டோரேஜ் விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நார்மலான பாக்கெட்ஸ் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு ஃபோன் பாக்கெட் ஒன்று அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்த சின்ன ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா அப்புறம் தொலாவிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடிஷ்னலாக சின்ன பாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீட்டாக இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி எப்போவுமே தெரிஞ்சிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு நீட்டான டிசைனாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் வியூ. ஆக்சுவலி உங்களுக்கு தேவையான பல ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே வந்துடுது. இன்க்ளூடிங் all 4 power windows, electronically adjustable ORVMs, tire pressure monitoring system, touchscreen system, Android Auto, Apple CarPlay, cruise controlum இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா சேஃப்டியை பொறுத்தவரை 6 ஏர் பேக்ஸு, இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஆட்டோமேட்டிக்னு இருக்கும்போது உங்களுக்கு ஹில் ஹோல்ட் அசிஸ்டம் கிடச்சிருது. அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது, ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் இருக்குது. தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. மெயினாக 6 ஏர் பேக்ஸும் இருக்குது. ஓகே. ஸோ சூப்பரான ஓவரால் பேக்கேஜாக இருக்குது. என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருந்தாங்கன்னா நச்சுன்னு இருந்திருக்கும். பட் அது வேணும்னா நீங்கள் கூட ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ இதுதான் ஓவரால் இன்டீரியரோடைய ஃபீல், ஃபீச்சர்ஸ் அண்ட் லுக்ஸ். ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைஸுக்கு. ரைட், வாங்க இப்போ இந்த வண்டியோடைய லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்துடலாம். ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் இது ஆக்சுவலி நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் தருதுன்னு சொல்ல முடியும். ஸ்கோடா கைலாக். காரணம், ஸ்கோடா குஷாக்கே பார்த்தீங்கன்னா 385 தாங்க கொடுத்துச்சு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 440க்கு மேலே வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஹைட் இருக்குது. ஓகே. நல்ல ஹைட்டு, டெப்த்து நல்லா இருக்குது. அகலமும் நல்லா இருக்குது. நல்லா ஸ்கொயராக நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ நீங்கள் பார்சல்ஸு, பெரிய ஏர்போர்ட் லக்கேஜ் அப்படி இப்படின்னு எதாவது வைக்கிறதுனாலுமே ரொம்ப வசதியாக வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் பேக்கேஜிங் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஓகே. இங்கே ஃபீச்சர்ஸ்னாலுமே இங்கேயும் கூட ஃபீச்சர்ஸுக்கு பஞ்சம் இல்லை. இங்கே நீங்கள் பார்க்கலாம், 2 சைட்லேயுமே 3 கிலோ பேக் ஹுக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஷாப்பிங் பேக்ஸ் மாட்டுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதை தவிர ஒரு பூட் லேம்பும், ஒரு எல்லோ லேம்பும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுவும் வந்து சூப்பர். தென் வேறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்னி ஸ்பேர் வீல். இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஸ்டெப்னியா இல்லை, 15 இன்ச்சு சின்ன சைஸ் ஸ்பேர் வீல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டெப்னி வந்து 1 இன்ச் கம்மியாக இருந்தாலும் இது வந்து அவ்வளோ ஸ்பீட் லிமிட்டெல்லாம் குறைக்க தேவையில்லை. காரணம், இதுவும் ஒரு 195 செக்ஷன் டயர் தான். பட் இருந்தாலும் சேஃபாக ஓட்டுறது பெட்டர். டெம்பரரி யூஸ்க்கு இந்த ஸ்டெப்னி வந்து ஓகே. மீதி ஜாக்கெட், டூல் கிட் எல்லாமே இங்கே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இது தவிர இன்னொரு ஒரு ஹைலைட் ஃபீச்சர் இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த பார்சல் ட்ரேயை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வசதியாக அப்படியே எடுத்துடலாம். எடுத்து உங்கள் கையில் இப்படி வந்துடும். ஓகே. இதே தூக்கி அப்புறம் வீட்டில் வச்சுட்டு போனோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவசியமே இல்லை. அதுக்கு வந்து இன்னொரு ஒரு கிளவரான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சின்ன ஒரு இது நீங்கள் பார்க்கலாம். ஒரு நாப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த நாபில் வந்து நீட்டாக இந்த பார்சல் ட்ரேயை பார்க் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி பார்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நீட்டாக உட்காந்துரும். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதே வந்து நீங்கள் வீட்டில் வச்சுட்டுலாம் போகணுன்னு கூட அவசியம் இல்லை. அது ஒரு அருமையான ஒரு விஷயமா கொடுத்துருக்காங்க. இன்னும் லக்கேஜ் ஏரியாவோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் சூப்பராக இருக்குது.
அப்படி உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஸ்பேஸ் வேணும், ரியர் சீட்ஸில் பேசஞ்சர் இல்லை, 2 பேர் தான் இருக்காங்க வண்டியில், ஆனால் லக்கேஜ் ஸ்பேஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இந்த ரியர் சீட்ஸை அப்படியே ஃப்ளாட்டாக மடக்கி போட்டுடலாம். மடக்கி போட்டுட்டு ஒரு ஃபுல்லாக நீங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறதாலும் பண்ணலாம். ஹைட் நல்லா இருக்குது, நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுட்டு போனாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் இந்த கைலாக் சிக்னேச்சர் வேரியண்ட்டோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, லக்கேஜ் ஸ்பேஸ் எல்லாமே. இப்போது வாங்க இந்த வண்டியை குடிக்கிறதுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த வண்டியை வாங்க நம்ம ஓட்டி பார்த்துடலாம். ஆட்டோமேட்டிக்கோடைய என்ட்ரி வேரியண்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கோடா கைலாக் ஆட்டோமேட்டிக்கை நம்ம வந்து ஓட்டலாம். ஆக்சுவலி நம்ம வந்து மேனுவல்லே மிட் வேரியண்ட்டு ஓட்டணும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அதே ஒரு ட்ரெடிஷனை உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லி கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த சிக்னேச்சர் வேரியண்ட் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்பில் தான் நிறுத்தியிருந்தேன். டக்குன்னு என்ஜின் வந்து ஏசி கூலிங் கம்மியாச்சுன்னு தெரிஞ்ச உடனே என்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ஜின் ரீஃபைன்மெண்ட் பிரச்சனையே இல்லை, ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு, இன்றைக்கும் நல்லா தான் இருக்குது. 3 சிலிண்டராக இருந்தாலும் செம்மையான என்ஜினுங்க இது. இது வந்து காலகாலமாக பல எந்தூசியாஸ்ட் வந்து இந்த என்ஜினை வந்து இது ஜெர்மன் வண்டிங்கிறதுனால இதில் இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது, ஜெர்மன் இன்ஜினியரிங். நம்ம மீதி கார்ஸை ஓட்டிட்டு இதை ஓட்டும்போது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். வைப்பர்ஸ் ரைட் சைடில் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு பேட் ரோட் ஸ்ட்ரெச்சு. ஸோ ப்ராப்பராக டெஸ்டிங்க்கு இதை விட ஒரு கிரவுண்ட்ஸ் தேவையில்லை, ரோடு ஒஸ்ட்டாக இருக்குது. 16 இன்ச்சு வீல்ஸு அலாய் வீல்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது ரைடு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சின்ன வண்டி மாதிரியே ஒரு ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த ஒரு ஃபர்ம்னஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செம்ம ஸ்டேபிளான ஒரு சேசி, செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு சேசியும் கூட. அப்படின்னு இருக்கும்போது நோ இஷ்யூஸ், நல்லா இருக்குது. என்ன அந்த மைல்டான ஒரு ஃபர்ம் எட்ஜ் இருக்குது. ஆனால் இந்த ஃபர்ம் எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீட்ஸில் ஓட்டும்போது ரொம்பவே கை கொடுக்கும். அது வந்து ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஸ்டெபிலிட்டி சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்க, ஆக்சுவலி நல்லா இருக்குது. ரைடு குவாலிட்டி சிறப்பாக இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கிட்ட இருக்கும் கோயம்புத்தூரில். ஸோ இங்கேருந்து நம்ம அந்த பாலம் பிடிச்சி பாலத்தில் ஏறி கொஞ்சம் ஸ்பீட் வேணால் போய் பார்க்கலாம். கொஞ்சம் இப்போதைக்கு நம்ம வந்து பேட் ரோடில் இன்னும் ஓட்டி பார்ப்போம். இங்கேயும் ஒரு பேட் ரோட் ஸ்ட்ரெச் இருக்குது. ஸ்டீரிங்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஃப்ரீயாக இருக்குது. இந்த கியர் பாக்ஸ் வந்து இது கியர் சேஞ்ச் ஆகிறதும் தெரியறதில்ல, எப்போ வேணுமோ அப்போ டக்குன்னு ஃபஸ்ட் கியருக்கு வந்துக்குது. என்ன கியரில் இருக்கும், செகண்ட் கியரில் ஓடிட்டுருக்கு. ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இந்த லோ ஸ்பீட்ஸ் எல்லாம் செகண்ட் கியர்லேயே ஈஸியாக எடுக்குது, ஒன்றும் கம்ப்ளைண்ட்ஸே இல்லை. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து மெயின் ரோடு நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரஷ் அவர் டிராஃபிக் டைமில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி நீங்கள் ஊருக்குள்ளே ஓட்டும்போது தான் ஆட்டோமேட்டிக்கோடைய அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளச் இல்லாமல், அந்த தொல்லையே இல்லாமல் நீட்டாக ஓட்டுற அந்த ஒரு விஷயம், அது வந்து நீ என்ன தான் மேனுவல் சாஃப்ட் கிளச் எல்லாம் கொடுத்தாலுமே ஆட்டோமேட்டிக்கோட கன்வீனியன்ஸ் வராது. அதுதாங்க ஆட்டோமேட்டிக்கோடைய ஹைலைட். அதுலேயும் டார்க் கன்வெர்டர்னு இருக்கும்போது இது வந்து காலகாலமாக வந்து ஃபோக்ஸ்வேகன் குரூப்பில் யூஸ் பண்ணுற ஒரு கியர் பாக்ஸ் டார்க் கன்வெர்டர் டெக்னாலஜி. ஸோ அந்த ரிலையபிலிட்டி நல்லாயிருக்கும், மேலும் ஸ்மூத்தாக ஃப்ளூயிடிக்காக இருக்கும். நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுங்கிறத நம்ம மெயின் ரோடில் எப்படி ஏறி காட்ட தான் போகிறோம். ஆஸ் ஆஃப்னா நீங்கள் பார்க்கலாம், சிட்டிக்குள்ளே நான் வந்து ஜாலியாக தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஸ்டேரிங் அவ்வளோ பாருங்கள் பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. என்னால் ஒரு சுண்டு வரலில் திருப்ப முடியும், அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. அதே சமயம் டைரெக்டாகவும் இருக்குது. டக்குன்னு ஒரு டைரெக்ஷன் சேஞ்ச் நீங்கள் பண்ணணுமா அதுக்குமே வந்து ரெடியாக இருக்கும். அதிலெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லைங்க. இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி பில்ட். ஓகே, இண்டிகேட்டர்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது, அதை நான் திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். அதுவும் காம்பேக்ட் சைஸ்ன்னு இருக்கும்போது இந்த மாதிரி சின்ன சந்துக்குள்ளே ஓட்டுறது, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதெல்லாம் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். எந்த வகையிலையுமே ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு பிரச்சனை, ஆனால் வண்டி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது உறுதியான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டுருக்குன்னு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹெட்லைட்ஸையும் ஆன் பண்ணிக்கலாம். ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ ஸ்டாக்லேருந்து வர எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் டீசெண்டாக இருக்குது த்ரோ. ஆனால் என்றைக்குமே இவ்வளோ ஹை பீமெல்லாம் போட்டு ஊரில் ஓட்டாதீங்க, தெரியாமல் வைப்பர் நான் ஆன் பண்ணி விட்டேன். ஸோ ஹெட்லாம்ப்ஸ் ஹை பீமும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இவங்க நார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஃபேக்ட்ரிலேருந்து கொடுத்துருக்காங்க. என்றைக்குமே அனாவசியமாக ஊருக்குள்ளே ஹை பீம்ஸ் போட்டு ஓட்டாதீங்க, அது எல்லாருக்குமே இடஞ்சலாக இருக்கும். டக்குன்னு எனக்கு பவர் தேவையா, ஒரே ஒரு மிதி நல்லா எடுத்துகிட்டு போகுது, பியூட்டிஃபுல்லாக போயிட்டுருக்கு, சூப்பர். இதை தவிர ஸ்போர்ட்ஸ் மோடும் இருக்குது, அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து மேலே பாலத்துக்கு மேலே ஏறி பார்க்கலாம். ஆனால் ஆஸ் ஆஃப் நவ் நார்மல் டிரைவ் மோடே நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இப்போது மெயின் ரோடு வந்துட்டோம், நம்ம யூ டர்ன் போடணும்.
இது நம்ம கோயம்புத்தூருடைய ஃபேமஸ் திருச்சி ரோடு. எல்லா டிராஃபிக்கும் இந்த ரோடில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு வேரில் தான் திருப்புறேன். ஓகே, அப்படியே ஸ்டீரிங் விட்டேன்னா 100% ரிட்டர்ன். பியூட்டிஃபுல், நோ இஷ்யூஸ். இப்போ லைட்டாக அப்படியே மிதிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா எடுத்துகிட்டு போகுது. அதாவது பர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டிஎஸ்ஐ என்ஜினை நம்பி வாங்கலாம், பிளைண்டாக வாங்கலாம், சூப்பராக இருக்கும். என்ஜின் வந்து நீங்கள் பொறுமையாக ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே தருங்கிறது ஒரு ஃபேக்டாக நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த என்ஜினை வச்சுருக்கிறவங்க பலர் வந்து 18 வரைக்குமே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்லேயே. ஸோ அது ஒரு ஹைலைட்டாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ரைட், இப்போ நம்ம பாலத்தை நெருங்கிட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது வண்டி இப்போ பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, 20 கிலோமீட்டர் ஸ்பீடு. இதுலேருந்து நான் அழுத்த ஆரம்பிக்கிறேன்னா இன்ஸ்டண்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. டிராஃபிக் வராத போது நம்மளால் அழுத்த முடியும். ஓகே, 30லேருந்து எடுக்கிறேன். ஃபுல் ஆக்சிலரேட்டர். நைஸ் அண்ட் ஸ்மூத். 3000 ஆர்பிஎம் தாண்டி ஷிஃப்ட் பண்ணுது. வித்தின் நோ டைம் 80 கிராஸ் பண்ணிட்டேன். மேட்ரே இல்லைங்க, ரொம்ப ஈஸி டு புல், ஈஸி டு ஹேண்டில். உங்களுக்கு லேக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு அருமையான இன்ஜின் செட்டப், பியூட்டிஃபுல்லான கியர் பாக்ஸ். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லை. இல்லைனா நீங்கள் இதுக்கு மேலே ஹையர் வேரியண்ட்லாம் போனீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸும் கிடைக்கும். பட் அப்படி உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லாததை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு மேனுவல் மோட்ஸும் இருக்குது. தேவையெல்லாம் எதுக்கு இந்த லைனில் ஓட்டிகிட்டு இருக்காருன்னு தெரியல. 2 வீலர் பாதி பேருக்கு எந்த லைன் எந்த வண்டிக்குன்னே தெரியாது இல்லைங்க. ஓகே, ஸோ திரும்ப போகலாம். இப்போ டக்குன்னு மேனுவல் மோட் கண்ட்ரோல் பண்ணணுமா, போட்டு டவுன் ஷிஃப்ட், ரெடி டு கோ, ஆல்வேஸ் ரெடி டு கோ. 4th கியர் 5th 4th ஜம்ப் ஆகி அப்படியே அடி சூப்பராக போகுது. கியர் ஷிஃப்ட்ஸ் ஒவ்வொன்றும் அப்படியே கிறிஸ்பாக கன் மாதிரி விழுகுது. அவ்வளோதான், நான் இதை அழுத்தி முடிக்கிறதுக்குள்ளே 4th ஷிஃப்ட் பண்ணிடுது. 5th 6th 5th 4th. இப்போ இந்த ஸ்பீடில் 3rd போனாலும் போகுமான்னு பார்ப்போமா? 3rd போயிடுச்சு. ஐயோ, ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்ஜின். அதாவது இந்த என்ஜினை நம்ம இன்னும் ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் ஹைவேஸ்க்கு தான் போகணும். இப்போதைக்கு நம்மளால் இந்த அளவுக்கு தான் ஓட்டி பார்க்க முடியும், ப்ராப்பர் சிட்டி டிராஃபிக்கு. ஆனாலும் இந்த ஸ்பீட்லேயுமே இந்த சரௌண்டிங்லேயும் இந்த என்விரான்மெண்ட்லேயுமே நம்ம இந்த வண்டியை ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் இஸ் பியூட்டிஃபுல். நீங்கள் பாயிண்ட் பண்ணி எங்கே ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம். இன்ஃபேக்ட் ஹைட் கம்மியாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீட் ஹைட்டை ஏற்றி பார்த்தீங்கன்னா பானட்டோட கார்னர்ஸ் கூட தெரியும். அந்தளவுக்கு ஒரு நல்ல கவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பானட்டோடைய ஷேப் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து விசிபிலிட்டிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீட், பியூட்டிஃபுல், நல்லா அழகாக வளைஞ்செடுக்குது. நைஸ். திரும்ப லோ ஸ்பீட்லேருந்து எடுக்கணுமா? மைனர் லேக் இருக்குது. 1400 ஆர்பிஎம் கீழே மைனர் லேக் இருக்குது. அதை தாண்டி போயிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது. நோ இஷ்யூஸ். மேனுவல் மோடில் ஓட்டிகிட்டு இருக்கணும். அது மறந்துடுறேன், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இந்த கியர் பாக்ஸ். ட்ரைவ் நல்லா அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது இப்படி தாங்க இருக்குது இந்த டாக் கன்வெர்ட்டர் டிஎஸ்ஐ 1 லிட்டர் கைலாக். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதாவது எப்படின்னா 12 லட்ச ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸுக்கு உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் என்ஜின் 117 கிட்ட பிஎஸ் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போது 178 Nm டார்க்கு, 6 ஸ்பீட் டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கு, 5 ஸ்டார் சேஃப்டி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பெட்டரான பேக்கேஜ் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இதனுடைய காம்படிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரைஸஸ் ரொம்ப அதிகம். திரும்ப ஒரு யூட்டன் போட்டு திரும்ப போகலாம். அப்போதான் வேகமாக வருவார் ஒருத்தர். ஓகே, அண்ட் பியூட்டிஃபுல், நைஸ். போகலாமா?
இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸ்போர்ட்ஸ் எங்கேஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கேன். ஸ்போர்ட்ஸ் போட்டேன். ஓகே, ஸ்போர்ட்ஸில் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கியர் ஒவ்வொரு கியரையுமே இன்னும் லாங்காக இழுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. இன்ஸ்டன்ட் டவுன் ஷிஃப்ட், இன்ஸ்டன்ட் அப் ஷிஃப்ட். இப்போ ஏதாவது நீங்கள் ஓவர்டேக் பண்ணணுமா, இன்ஸ்டன்ட் வா அப்படிங்குது. ஒன்றும் இல்லை, இந்த எஸ்கிராஸ் முன்னாடி போயிட்டுருக்கேன், ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காரு. நானும் ஓரளவுக்கு ரிலாக்ஸ்டாக தான் போயிட்டுருக்கேன். இப்போ நார்மல் ட்ரைவ் மோடுக்கு வந்துடுறேன் நான். ஓகே, டக்குன்னு ரெஸ்பான்ஸ் வேணுமா, கொஞ்சம் ஆக்சிலேட்டர் நீங்கள் லைட்டாக எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணால் போதும், டக்குன்னு கியர் டவுன் பண்ணி. இப்போ என்ன கியரில் இருக்கேன்னு தெரில, 4th நினைக்கிறேன், 5th நினைக்கிறேன், 5th இல்லை 4th. இந்த கார்னரிங் என்னால் இவ்வளோ சூப்பராக எடுக்க முடியுது. ஆக்சுவலாக இப்படி ஓட்டாதீங்க ப்ளீஸ் சிட்டிக்குள்ளே. பட் நான் டெஸ்டிங்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், சேஃபான என்விரான்மெண்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன், யாரும் இல்லைங்கிறதுனால தான் அதை அப்படி ஓட்டினேன். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ப்ரில்லியண்ட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை டிரைவிங் டைனமிக்ஸ் பொறுத்தவரை. அதே சமயம் பிரேக்கிங் அப்படின்னு பார்த்தாலுமே நோ இஷ்யூஸ். கொஞ்சம் இப்போ மைல்டாக பிரேக் பண்ணுறேன், அடித்த இடத்துல அப்படியே நின்றுது. சரியான பிரேக்ஸ். ஓகே, பாடி கண்ட்ரோலும் சூப்பர், பிரேக் சூப்பர், என்ஜின் சான்ஸே இல்லை. ஸ்போர்ட்ஸ் மோட் 5th இருக்கேன், லைட்டாக ஆக்சிலேட்டர் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஸ் பண்ணுறேன். ஓ வாவ், டக்குன்னு 4th அடித்து தூக்கிடுச்சு. அதாவது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கேருந்து தெரியுதான்னு தெரில, 80 இருந்தேன், டக்குன்னு ஆக்சிலேட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமுத்தினேன், 4th வந்த உடனே வித்தின் ஒரு 2 செகண்ட்குள்ளே 100 போயிடுச்சு. அந்தளவுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். டர்போவுடைய புல் இந்த மாதிரி எந்த வண்டியும் கிடையாது இந்த ப்ரைஸ் கேட்டகரியில், இந்த காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் அட்லீஸ்ட். ஓகே, ஸோ ஃபண்டாஸ்டிக்கான இம்ப்ரெசிவான டிரைவிங் பேக்கேஜ். அதே சமயம் ஃபேமிலிக்குமே நல்ல சேஃபான ஒரு பேக்கேஜ். தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இருக்குது, பெருசாக குறைக்கு ஒன்றும் இல்லை. குறைன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா மட்டும்தான், அதை தவிர எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் மிஸ்ஸிங்காக தெரியல. ஓகே, ஸோ வாங்க நம்ம இந்த ஸ்கோடா கைலாக் ஆட்டோமேட்டிக் சிக்னேச்சர் வேரியண்ட்டோடைய ரிவ்யூ, ட்ரைவ் ரிவ்யூ நம்ம முடிச்சுக்கலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கோடா கைலாக்கோடைய என்ட்ரி லெவல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட், சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். எனக்கு தெரிஞ்சு அண்டர் 12 lakh rupeesல இதை விட சிறந்த ஒரு காம்பேக்ட் ஆட்டோமேட்டிக் டர்போ பெட்ரோல் எஸ்யூவி இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரூவனான பெர்ஃபார்மன்ஸான உங்களுக்கு 1 liter TSI இன்ஜின் கிடைக்குது. அதை தவிர டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க, ரிலையபிலிட்டி சூப்பர், பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா சாலிடான பில்ட் குவாலிட்டி, ஜெர்மன் அந்த இன்ஜினியரிங், வெறும் சூப்பரான சேஃப்டி பேக்கேஜ், 6 airbags, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டர் சிஸ்டம் இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை, செமையான சேஃப்டி பேக்கேஜும் இருக்குது. தேவையான ஃபீச்சர்ஸ் வேணுமா அதுவும் இருக்குங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே எனக்கு பெருசாக ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக தேவை இல்லை. ரிவர்ஸ் கேமரா மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது ஒன்று தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. மற்றபடி 100% ஒர்த்தான ஒரு ஆட்டோமேட்டிக் காம்பேக்ட் எஸ்யூவி இது ஸ்கோடா கைலாக்கோடைய சிக்னேச்சர் வேரியன்ட். ஸோ இந்த வண்டி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்களா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, அதை வந்து தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இந்த ஸ்கோடா கைலாக் சிக்னேச்சர் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 11,80,000 சொச்சம் தான் வருதுங்க. நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி பர்ச்சேஸ் பண்ணாலுமே 12 லட்ச ரூபாய்க்கு முடிஞ்சிடும் ஆன் ரோட் ப்ரைஸிங். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். இந்த வண்டியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இன்னைக்கு இந்த ஸ்கோடா கைலாக் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த SGS ஸ்கோடா கார் ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அவங்க கிட்ட பல பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் இது மாதிரி மிட் வேரியன்ஸுமே அவங்க டெமோ கார்ஸ் வச்சிருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ட் மட்டும் இல்லாமல் மிட் வேரியன்ட்ஸ் எல்லாமே டெமோ டெஸ்ட் டிரைவ் கார்ஸ் கொடுக்குற ஒரே ஷோரூம் SGA தான். ஸோ அவங்களை நீங்கள் தாராளமாக அணுகலாம், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ், இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.